பொங்கலை முன்னிட்டு வந்து சிங்கப்பூர்ல சர்ச்சில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. பார்க்கலாம், ரொம்ப அழகா வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு உள்ளவர்களுக்கு நன்றி திருப்பலியா நம்ம செலுத்துறது கிறிஸ்தவங்கள் காலகாலமா கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுது, நம்மளுடைய கலாச்சாரத்தை காட்டுது, நம்மளுடைய பண்பாடை காட்டுது. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க பாருங்க. அது ஒரு அற்புதம் வந்து கோயில தான் கிடைக்கும், வீட்டுல எல்லாம் கிடைக்காது. அதுக்குதான் கோயில போய் சேர்ந்து ஒரு ஊத்தமாக ஒரு மக்கள் ஒன்று சேர்ந்து அதாவது லூர்தனை ஆலயத்துல கொண்டாடும் போது மிக்க மகிழ்ச்சி. இப்ப கூட நாங்க வருஷத்துல ஒரு தடவை இப்பதான் பாக்குறோம். அதுவே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு எங்களுக்கு. இது வந்து நல்ல ஒரு அனுபவமா பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோம். வந்து பொங்கல் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் கேரளா, ஆனா தமிழ்ல வந்து நான் பாத்துருக்கேன். எங்க அக்கா வீட்டு ஈரோடு இருந்தனால ரொம்ப பாத்துருக்கு. ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். சர்ச்சுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் அதிகமாக போக மாட்டேன், எப்பயாச்சும் போவேன். பட் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன் சிங்கப்பூரில். பொங்கலை முன்னிட்டு வந்து சிங்கப்பூரில் சர்ச்சில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. லிட்டில் இந்தியா பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. இப்போ பொங்கல் கழிஞ்சு இன்னும் 2 days தான் இருக்குது. ஆனாலும் ஸ்டில் வந்து சிங்கப்பூரில் ஐ திங்க் 20 days 30 days வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டே இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தா சிங்கப்பூரில் சர்ச்சில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி சண்டே, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. வாங்க, சிங்கப்பூரில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, அதுவே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சர்ச்சில் கொண்டாடுறது. லெட்ஸ் கோ. இந்த சர்ச் எங்கே இருக்குனாக்கா நியர் ஜலான் பஜார் பக்கத்தில், லிட்டில் இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம், நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த பொங்கலெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் மக்கள் தான் இந்த பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க சிங்கப்பூரில், அதுமாரி சர்ச்சில். பார்க்கலாம், ரொம்ப அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பொங்கல் அண்ட் கோலம்லாம் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இந்த கல்ச்சுரல் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சீ. இப்போ தான் இந்த பொங்கல் வைக்கிற ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. பேட்சாக வந்து இந்த பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம், கிட்ட ஐ திங்க் ஒரு 20க்கு மேலே பொங்கல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு. யாரும் பொங்கல் பானைக்கு முன்பு வரக்கூடாது, ஏன்னா போட்டிகள் நடைபெறும், எல்லோரும் பார்க்க வேண்டும். இரண்டாவது, இங்க கவனிங்க. பார்க்கலாம், மக்கள் எல்லாம் ஆர்வமாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுமே வந்து விறகுல வந்து பொங்கல் வைக்கிறாங்க. கிட்ட ஒரு ஐ திங்க் 20க்கு மேலே பொங்கல் வைக்க போகிறாங்க. லெட்ஸ் சீ பொங்கல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய். எல்லாரும் வீட்டில் வந்து பொங்கல் பானைலாம் வைப்பீங்க, ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பானை தான் வைப்பீங்க. பட் இங்கே பார்க்கலாம், கிட்ட 30 பானை எல்லாமே எல்லா குடும்பம்லாம் சேர்ந்து ஒரே வாட்டி பொங்கல் பண்ணுறாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க எல்லாருமே. பார்க்கலாம், பொங்கல் எல்லாம் எப்படி பொங்க போகுதுன்னு தெரியல, செம்ம வைபாக இருக்குது. இவ்வளோ மக்களை சிங்கப்பூரில் பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் பானை ஆல்ரெடி பற்ற வச்சுட்டாங்க. முதல் பொங்கல் விழாவே ஆரம்பித்தோம். ஓகே, அந்த முதல் ஆரம்பிக்கும் போது நான் அந்த கமிட்டியில் இருந்தேன். அப்போ ஆரம்பிக்கும் போது 3 பானை தான் வச்சு ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 20 பானை ப்ளஸ் கோயில் பானை சேர்த்து 21 பானைகள் இருக்குங்க. ஆமாம். இது என்னதை காட்டுது அப்படின்னா, நம்ம தமிழ் சமூகம் வந்து எல்லாமே ஒன்றிணைந்து எந்த விழாவாக இருந்தாலும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது வந்து வெளிநாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய, ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய திருவிழா இது. இதுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, தமிழர்கள் ஆகிய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த முக்கியமான இது. அதாவது எல்லாரும் கேட்பாங்க, சர்ச்சில் கொண்டாடுவீங்களா அப்படின்னு. இது தமிழத்திலான தடை. தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறதுல வந்து எந்த ஒரு தடை இருக்க போகிறது கிடையாது. நீங்களே எல்லாரையும் பார்க்கலாம், இங்கே எவ்வளோ மக்கள் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குடும்பமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பொங்கல் பானைலாம் எடுத்து அவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுது, நம்மளுடைய கலாச்சாரத்தை காட்டுது, நம்மளுடைய பண்பாடை காட்டுது. புது பானை, புது நெல், புது அரிசி எல்லாமே சேர்த்து இன்பமாக கொண்டாடுற இந்த பொங்கல் பெறலாக எல்லாருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. பொங்கல் வைக்காதவர்கள் வந்து நிக்க வேண்டாம். பொங்கல் வைக்கிற நேரத்துல
பதிஞ்சவங்க தயவு செய்து தயார் நிலையில இருக்குமாறு கேட்டுக்கிறோம். இது வந்து தமிழர்களின் திருவிழா. ஸோ தமிழர்களுக்கு விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நன்றி திருப்பலியாக நம்ம செலுத்துறது கிறிஸ்தவங்கள் காலகாலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து நாங்கள் இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. ஸோ இது இந்துக்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, இது தமிழர்கள் திருவிழா. விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம அவர்களை பெருமைப்படுத்துறதுக்காக செலுத்தக்கூடிய திருவிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பின்னாடி பொங்கல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதுவும் சிங்கப்பூர்ல இவ்வளோ கொண்டாட்டமா இவ்வளோ பிரம்மாண்டமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சின்னு சொல்றத விட இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. 2004 நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடுவோம். இது மாதிரி தான் ஆடல் பாடலோட விளையாட்டு போட்டியோட பண்ணிட்டுருக்காங்க. அதாவது ப்ரீஸ்ட் ஃபாதர்ஸ் மாறினாலும் அது ஒழுங்காக நாங்கள் வழக்கமாக அது கமிட்டியிலேருந்து கடைபிடிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ முரளி. சர்ச்சில் கொண்டாடுறது மிகப்பெரிய அதிசயங்கள்ல. கோயிலில் வந்து பொங்க வைக்கிறது புண்ணியம் இல்ல. ஆமா, நம்ம வீட்டில் வைக்கிறத காட்டியும் கோயில் இடத்துல போய் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கோயில் அந்த பானை பொங்குது பாருங்க, அதுல தான் அங்கே உள்ள விசேஷமே இருக்கு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு அற்புதம் வந்து கோயில தான் கிடைக்கும், வீட்டுல எல்லாம் கிடைக்காது. அதுக்கு தான் கோயிலில் போய் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் ஒன்று சேர்ந்து அதை லூர்தனை ஆலயத்துல கொண்டாடும் போது மிக்க மகிழ்ச்சி. ஓகே. இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோட இருக்காங்க தான். அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. எல்லாரும் வந்து நாங்க பொங்க வச்சு குடும்பமா வந்திருக்கிறோம். ஓகே. குடும்பத்தோட வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஓகே ஓகே. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. இன்னொன்னு நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் இந்த பொங்கலை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு தடவை இந்த விறகடுப்பை கூட நாங்கள் வருஷத்துல ஒரு தடவை இப்பதான் பாக்குறோம். அதுவே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு எங்களுக்கு. இது வந்து நல்ல ஒரு அனுபவமா பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோம். இன்னொன்னு நம்ம ஃபேமிலியா அங்க வந்து பண்றது வந்து ரொம்ப ஒரு அனுபவபூர்வமான மகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் முன்னிலையில நம்ம பொங்கல் செயல்படுத்துறோம். ஓகே. பொங்கல் நீங்க ஆல்ரெடி வீட்ல வச்சிருக்கீங்களா? வச்சீங்களா? வச்சோம். பொங்கல் வச்சோம். ஓகே. செகண்ட் டைம் இப்போ வைக்கிறீங்க? ஆமா, செகண்ட் அந்தோனியார் பொங்கலுக்காக இன்னைக்கு வைக்கிறோம். ஓகே, நன்றி. தமிழர் திருவிழா பண்ணியாச்சு, இது வந்து அந்தோனியார் பொங்கல். ஓகே ஓகே. தேங்க் யூ so much. ஓகே, தேங்க் யூ. வணக்கம், உங்க பேரு? அம்பிலி. ஓகே. சிங்கப்பூர்ல எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? 7 வருஷம். ஓகே. இந்த பொங்கல் நிகழ்ச்சியில எத்தனை வருஷமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க? இது 2வது வருஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஊர்ல எல்லாம் வந்து பொங்கல் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் கேரளா, ஆனா தமிழ்ல வந்து நான் பாத்துருக்கேன். எங்க அக்கா வீட்டு ஈரோடு இருந்தனால ரொம்ப பாத்துருக்கு இந்த பொங்கல் எல்லாம் போடுறது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த வருஷம் நானும் கலந்துக்கிட்டேன் அதுல. ஓகே. அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது, மலையாளம் தான். ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வணக்கம், உங்க பேரு? ஓகே. இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வருது. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கேரளால வந்து பொங்கல் வச்சிருக்கீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேரளால ட்ரிவாண்ட்ரம் இருக்குது. ஆனா நான் கேரளாவில் இல்ல, வேற எங்கேயும் இல்ல. ஓகே ஓகே. சார், அதுவுமே சண்டே இதுமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொங்கல் வைக்கிறீங்க, எப்படி இருக்குது? நாங்க இந்த தடவை தான் பொங்கல் வச்சிருக்கேன். ஆனா நல்லா இருக்கு. பொங்கல் சாப்பிட முடியுமா? கண்டிப்பா சாப்பிட முடியும். கேரளா டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. ഞങ്ങൾക്ക് ഇതേ മാതിരി ഞങ്ങളുടെ സ്റ്റൈലിൽ നമ്മൾ പൊങ്കൽ ചെയ്ത് ആனா நம்ம ഇത് ഒരു മത്സരമായിട്ട് ചെയ്യല. ஓகே. ஜஸ்ட் நம்ம பிரேயர் பண்ணி செய்யுது. ஓகே ஓகே. நன்றி, தேங்க் யூ. ஐயோ, கண்ணு தெரியல பாவம் உனக்கு. ஐயோ. Okay,